இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அதான் மக்கள் சைக்கிள்ல ஓட்டிருக்காரு. அதுதான் தோல, இது எல்லாமே சீன் டிராமா. ஆர்எஸ்எஸ் பாஜக ஸ்கிரிப்ட் நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். பெரிய சரித்திரம் தீட்டுறாங்க நீங்க. நீ டெபுட்டி சிஎம் தான், இதான் நடந்திருக்கு. என்னமோ டீலிங் பண்ணிருக்காங்க. அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு கன்னியாகுமரி பேச்சு. ஆமா, நீங்க நல்லா பாருங்க. இந்த நபர் வந்து பாருங்க, கடலூர் போக மாட்டாரா, 2 வாட்டி பெர்மிஷன் கொடுத்து முடியாதுன்னு சொல்லுவாராம் கடலூர்ல. ஆனா மத்த எல்லா மாவட்டம் போறான். நீ வேளாங்கண்ணிக்கு நாகப்பட்டினம் போற. புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI டிவிகே அரசு உருவாக்கும் முயற்சியில் டிவிகே அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். இன்னொரு கூடுதலா AI அமைச்சகம் அமைக்கப்படுகிறாரு. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இதில் வந்து எல்லா விஷயமும் நடக்கிறது போகிறது, அரசு ரீதியான வர்றது எல்லா படிவங்களும் அதுலேயும் கல்வியும் கொடுக்கப்படுறது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க விஜய். இது அநேகமாக நிச்சயமாக கடந்து போக முடியாது. புது விஷயம் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? போல இப்போ இந்த சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய உருட்டு மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன விட்டுங்க? ஏற்கனவே அதெல்லாம் இருக்குங்க. மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இல்ல, அஜிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காங்க தோழர், சும்மா கிடையாது. பல லட்சம் பல கோடி செலவு பண்ணிருக்காங்க விஜய் கட்சிக்கு. அவ்வளவு டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்கள வந்து அப்படியே கழட்டி விட்டாங்க கட்சியில. ஜாதி ரீதியா பல ரீதியா ஒடுக்குறான். பெண்ணு அடுத்து வசூலை போட்டாப்ல குஷி ஆனந்த், விஜய் எல்லாம் வசூலை போட்டாங்க தாவைகள் அந்த பொம்பளை வச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை விலக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். இது அரசின் கழகம். இன்று சந்திக்கிற அரசியல் விமர்சகர், உயர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்டோ. வணக்கம். குறிப்பாக தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை விஜய் வந்து கன்னியாகுமரியில் அறிவிச்சிருக்கிறார். இது வந்து இந்த கார்டு வந்துச்சுனாக்க பட்டா பார்க்கறது, ஆதார் கார்டை புதுப்பிக்கிறது எல்லாமே அதுலேயே எல்லாமே சரியாகுது அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னொரு கூடுதலாக AI அமைச்சகம் அமைக்கப்படுகிறாரு. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இதில் வந்து எல்லா விஷயமும் நடக்கிறது போகிறது, அரசு ரீதியான வர்றது எல்லா படிவங்களும் அதுலேயும் கல்வியும் கொடுக்கப்படுறது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க விஜய். இது அநேகமாக நிச்சயமாக கடந்து போக முடியாது. புது விஷயம் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? போல இப்போ இந்த சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய உருட்டு மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன விட்டுங்க? ஏற்கனவே அதெல்லாம் இருக்குங்க. என்ன ஏங்க இது எப்படி இருக்குதுனாங்க, ஏற்கனவே இருக்க ஒரு விஷயத்த பூசி முலாம் போட்டு அதை வந்து புதுசாக எதாவது புரட்சி அப்படியே ஒரு இன்டலெக்சுவல் அப்படியே ஒரு டெக்னோ கிராட் மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணி இப்படி சொல்கிறாரு. இது வந்து ஒரு கடைச்செடுத்த அயோக்கியத்தனம். இதுவே நான் எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. அப்போ சாட்சியோட தான் நான் பேசுவேன். இ-சேவா மையம் என்னது? இ-சேவா மையம் நம்ம போயிலாம் கிடையாது, ஆன்லைனில் தானே பண்ணுறீங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டி எல்லாத்துக்கும் வந்துருச்சுல்ல. யார் இப்போ ஆன்லைனில் அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறா? இவர் ஆதார் கார்டு இன்னொரு கார்டை உருவாக்குன்றார்ல. ஏன்னா வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. ஒரே எல்லா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் ஒரே இடத்துல நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். முகாம் போட்டாங்க தமிழ்நாடு முழுக்க. நான் உங்களுடன் ஸ்டாலின்ல 50க்கும் மேற்பட்டது ஒரே இடத்துல பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சர்வீசஸ் நான் சொல்றேன். ஒரே இடத்துல அரசு முகாம் நடத்தப்பட்டது எல்லா மாவட்டத்திலையும், எங்க சென்னை டு கன்னியாகுமரி வர. அப்ப நான் என்ன சொல்றேன், இது ஒரு உருட்டு தான் என்னைய பொறுத்தவரை. இது வந்து எப்படின்னா அப்படியே தன்னை ஒரு இன்டெலெக்சுவல் டெக்னோக்ராட், அப்படியே இன்னோவேட்டிவ், அப்படியே தன்னை வந்து ஒரு பெரிய நவீன மனிதன் மாதிரி அப்படி இப்படிதான் நவீனத்தை புகுத்துற மாதிரி ஒரு சீன் இது வந்து உருட்டுது. இது மக்களை ஏமாத்துற வேலை என்னைய பொறுத்தவரை. ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு. இ-சேவா மையம் நான் சொல்லிட்டேன், உங்களுடன் ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன், கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. நீங்க ஒரு சாதாரண வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனாலும் எல்லாம் கிடைக்கும். AI செட்டப். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப அதான் சொல்றேன் கேளுங்க. ஏஐக்கு எதுக்கு தனி அமைச்சகம்? இதுதான் தக்குரித்தனம், முட்டாள்தனம் நான் பேசுறது, உருட்டுன்னு நான் பேசுறேன். ஏன்னு கேளுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் பிடிஆர் இருக்கிறாரு. பிடிஆர் மினிஸ்டர், நம்ம மதுரை மாவட்டத்து மத்திய தொகுதியுடைய வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு அவர் தான் மினிஸ்டர். இப்போ கரண்ட் 2021-2025 கவர்மெண்ட்ல முதல் நிதியமைச்சராக இருந்தார், ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்புறம் அடுத்து வந்து அவர் அந்த இலாக்காக்கு தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்குறாரு, திமுக அரசு கொடுக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த துறையில ஏஐ என்ன சொல்றது, ஏஐக்குன்னு தனி இது ஸ்கீமே அனௌன்ஸ் பண்ணாங்க.
கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், அதுக்கு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. டேட்டா டெக்னாலஜி எல்லாத்துக்குமே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இது கொண்டு வந்தாங்க. ஏஐக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கொள்கையை வகுத்து இருக்குது. இதெல்லாம் நடந்தது 2022-26 திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது சம்பவங்கள். இதெல்லாம் எதுக்கு ஏஐக்கு தனியாக மினிஸ்ட்ரி? ஏஐக்கு எது தனியாக மினிஸ்ட்ரி? அமெரிக்காவில் வச்சிருக்கானா, ரஷ்யாவில் வச்சிருக்கானா, சைனாவில் வச்சிருக்கானா, ஜப்பான்ல வச்சிருக்கானா? அந்த மாதிரி ஏஐக்கு தனியாக மினிஸ்ட்ரி? இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் டெக்னாலஜி மினிஸ்டர், அவ்வளவுதான். எல்லா நாட்டிலையுமே, உலக நாடுகள் எல்லாத்தையும், இந்திய அரசுலேயே அதான் தோழர். விஜய் தெரியாதா என்ன? அதுதான் முட்டாள் தெரியாது, அதான பிரச்சனை. உலக நாட்டிலேயே ஏஐக்கு மினிஸ்ட்ரி வச்சது கிடையாது, அமெரிக்காவில் வச்சது கிடையாது. நான் சொல்லிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் தான் சிலிகான் வேலி இருக்கு. சிலிகான் வேலியில தான் ஏஐயோட டாப் எல்லாம் அங்கதான் உட்காந்துருக்கான். சாட் ஜிபிடி எங்க இருக்கு சொல்லுங்க நீங்க? சாட் ஜிபிடி எங்க இருக்கு? அவன் தான் ஏஐல டாப். இப்ப சைனா கொண்டு வந்தான் ஏஐல டீப்சீக். ஆமா, டீப்சீக்கு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அதெல்லாம் எங்க இருக்கு? பெய்ஜிங்ல இருக்கு. அந்த நாட்டுல 2 நாடு. நீங்க ஒண்ணு மத்த நாடு விடுங்க, சைனா அமெரிக்கா வச்சிருக்கானா ஏஐ மினிஸ்டர்? இதுதான் தக்குரித்தனம், உச்சம். எதையும் படிக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு அவனை போட்டு உருட்டுறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மீன்வளத்துறை அமைச்சகம் ஒன்று இருக்கு, கடல் வளத்துறை அமைச்சகம் வைப்பீங்களா தனியா? இது பைத்தியகாரத்தனமா இருக்கா இல்லையா? ஐபிஎல் இப்ப மீன்வளத்துறை, மீன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா அதுல வந்துருது. சீ ஃபுட்ஸ், மேரிடைம் யூனிவர்சிட்டி எல்லாமே அதுல வந்துருது. கடல் வளம் தொல்லை அதுல வந்துருது. கலைநீர் குடிநீர் திட்டம் அதுல தான் வரும். நீங்க திடீர்னு கடல் வளத்துறை அமைச்சகம், பே ஆஃப் பெங்கால் அமைச்சகம் வைப்பீங்களா? வங்காள விரிகுடா அமைச்சகம், கல்ஃப் ஆஃப் மன்னார் அமைச்சகம் வைப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. இந்திய பெருங்கடல் அமைச்சகம் வைப்பீங்களா? ஐபிஎல் வச்சா என்ன பண்ணுவீங்க? நீ செருப்பு தான் நீங்க அடிப்பீங்க. சொல்லுங்க நீங்க. இப்ப அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா நானே முதலமைச்சராக பண்ணா என்ன பண்ணுவீங்க? நீங்க நீ லூசா இருப்பாமல் தான் சொல்லுவீங்க. அப்ப இது மாதிரி தான் அந்த உருட்டு தான். இந்த உருட்டு இது உண்மை இல்லையா? உருட்டுங்கிறீங்க. ஆமா தோழர், எல்லாமே உருட்டு தான். புரியுதா உங்களுக்கு? இது வந்து எப்படின்னா, தன்னை ஒரு அதிமேதாவி மாதிரி ஆர்வ கோளாறுல காமிச்சுக்கிறது விதமா நீங்க முட்டாள்றதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க நீங்களே. லிஸ்ட் எழுதி வச்சு வாசிக்கிறாங்க. அதான் சொல்றேன் தோழர், இது வந்து என்னன்னா, இது மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் கொடுத்த ஸ்கிரிப்ட். சரி, நீங்க இந்த மாதிரி உழப்பல் ஒரு ஒரு உருட்டு தரமான ஸ்கிரிப்டா இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மயிலாப்பூர் 3% கும்பல் கொடுக்குற ஸ்கிரிப்ட்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது இன்டெலெக்சுவலா இருந்ததுனாலே அது வந்து பெரியார் திடல்ல இருந்து வருதுன்னு அர்த்தம். அது ஒரு உருட்டுத்தனமான, ஒரு போலித்தனமான, ஒரு பித்தலாட்டத்தனமான ஸ்கிரிப்டா இருந்தா மயிலாப்பூர் 3% கும்பல் கொடுத்த ஸ்கிரிப்ட்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா, பெரியார் திடல்ல இருந்து வர ஸ்கிரிப்ட் சரியா இருக்கும். அது வந்து அதுதான் புதிய ஒரு உலகம்னு பெரியார் எழுதினாரு. நீ உருட்டாதை செய்து என்ன, பெரியார் வந்து 1960-70களே எல்லாம் எழுதிட்டாப்ல. வருங்காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வரும், மனிதனுடைய நுண்ணறிவை, மனிதனுடைய அறிவு சொத்தை ஒரு தொழில்நுட்பம். ஆமா, எல்லாமே சொல்லிட்டு இனி ஒரு உலகத்தையும் சொல்லிட்டாரு அவரு, புதிய உலகத்தையும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, பல கட்டுரைகள் எழுதி குமிச்சிட்டாரு. ஆனால் நீங்க தயவுசெய்து வந்து நீங்க வந்து நவீன பெரியார் மாதிரி பேசாதீங்க தயவுசெய்து. இல்லை, பல இடங்கள்ல வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரத்து செய்துட்டே வந்தார் வரிசையா. அதே மாதிரி கன்னியாகுமரி கூட ரத்து செய்யப்பட்டது. இப்போ நாளை புதுக்கோட்டை வரவையும் புதுக்கோட்டை போக மாட்டேன் ரத்து பண்ணியிருக்காரு. ஆனால் ரத்து செய்யப்பட்ட திரும்பவும் புதுப்பிச்சுட்டு வராருன்னா ஏதோ ஒரு விழிப்புணர்வு ஆகிட்டார், அதனால கன்னியாகுமரிக்கு வந்துட்டார். குறிப்பாக கன்னியாகுமரிங்கிறது சொல்ல தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. செம்பர் அமைப்புகள் கொஞ்சம் வலுவாக உள்ள ஏரியா, கிறிஸ்தவ அமைப்புகளும் அங்கே வந்து ஒரு பாற்றமாக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் ஒரு தைரியமாக பேசுறாருன்னா அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அரணாக என்று எடுத்துக்கொள்ளக்கூடாதா? தோழர், RSS பாஜக பி டீம் தான் அங்கே போய் பேசியிருக்கு. நீங்கள் என்ன புதுசாக நம்ம ஒரு பெரிய அரசியல் சக்தி போய் அங்கே பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, திமுக போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. RSS பாஜக பி டீம் அவங்க ஏரியாவில் போய் பேசியிருக்காரு. அது என்ன இருக்குது? விஜய் வந்து RSS பாஜக பி டீம், தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகள் RSS பாஜக பி டீம், அவங்க இடத்துக்கு அவங்களே போய் பேசியிருக்காங்க. இதில் என்ன பெரிய ஆச்சரியப்படுறது? எனக்கு என்ன ஆச்சரியப்படுறது? எனக்கு ஒன்றுமே இல்லையே. அது கிறிஸ்தவர்கள் வாக்கு அங்க இருக்குது, அதுக்காக அவர் போயிருக்காரு. விஜய் கிறிஸ்தவனும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. சொல்றத கேளுங்க, விஜய் கிறிஸ்தவனும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, இந்துவும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கிறிஸ்தவர் நீ சொல்லாதீங்க. ஜோசப்ன்ற பேரை போட தகுதி கிடையாது. போல அந்த பேரை முதல் நீ எடு, விஜய் நீ வச்சுக்க தயவு செய்து. ஏன்னா விஜய்ன்ற அந்த சமஸ்கிருத பேர் அதுதான் கரெக்டான பேர். உனக்கு தமிழ் பேர் வெற்றி. வெற்றி உனக்கு கிடைக்காது இந்த தேர்தலில். இதான் நான் சொல்ற தேர்தல் முடிவு. நீ கிறிஸ்தவர் ஓட்டு வேணும், அதுதான் நார்வேல் கன்னியாகுமரி நீ போயிருக்க. ஓப்பனா இதுதான் உண்மை. அந்த கிறிஸ்தவ ஓட்டு, இஸ்லாமிய ஓட்டு அடிக்கணும், பட்டியல் சமூக ஓட்டு, மீனவர் ஓட்டு இருக்குது கன்னியாகுமரியில், அதுக்காக நீ போயிருக்க. கடலூருக்கு நீ ஏன் போல? வன்னியர் சமூகம் டாமினேட்டட் ஏரியா, ஏன் அங்கே நீ போல? கத்து ஏன் போக மாட்டாங்க? வன்னியர் சமூகம் ஒரு டாமினேட்டட் கடலூருக்கு ஏன் போக மாட்டேன்? அங்கே பறையர் ஓட்டு இருக்குல்ல, ஏன் போக மாட்டேன்? பறையர் பெல்ட் அங்கே இருக்குல்ல, பெரிய பெல்ட் இருக்குல்ல, பறையர் பெல்ட், அங்கே நீ போக மாட்டேன்? ஏன் பறையர் சமூக மக்களை போய் பார்க்க மாட்டேன்? ஏன்னா அங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு இல்ல, அது கடைசியா பாத்துக்கலாம் பறையர் ஓட்டு. அப்படி சிறுபான்மை ஓட்டை மட்டும் குறி வச்சு மட்டும் தான் இறக்கப்பட்ட, அப்படிதான் இறக்கப்படுறாரு. அதான் சொல்றேன்ல, பிரதானமா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இருக்க பகுதி, பட்டியல் சமூகம் இருக்க பகுதி, பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் இருக்க பகுதியை கவர் பண்ணுவோம். கடலூர்ல என்னப்பா வன்னியர் நம்ம ஓட்டு போறானா போடலையோ, பறையர் சமூகத்தை டார்கெட் பண்ணணும், அது அப்புறம் கடைசியா பாத்துக்கலாம். எதுக்கு கடலூர் இப்ப முக்கியமா? முதல் இந்த எல்லாரும் ஒரே இடத்துல ஏரியா கவர் பண்ண, எல்லா சமூகமும் கலந்துருக்க ஏரியா, மாஸ் ஓட் பேங்க் இருக்க ஏரியா முத முடி, அப்புறம் பாத்துக்குவோம் கடலூரை.
நான் பறையர் சமூகம் தானே கவர் பண்ணணும், அதை கடைசியாக பார்த்துக்கலாம். வன்னியர் நம்ம போட்டாங்கன்னா போடலன்னா என்ன, அதான் அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கோம்ல, விருப்பப்பட்டு போடலாம் பட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படின்றாரு. ஏன்னா வன்னியர் ரோட்டு வேல்முருகன், ராமதாஸ், சசிகலா உடைக்க போறாங்க. வன்னியர் ரோட்டை பல ஊரை உடைக்க போறாங்க. அன்புமணி வேற உடைக்க போறாரு. என்டிஏல 4 ஊரை உடைய போகுது வன்னியர் ரோட்டு. அப்ப நமக்கு எவ்வளவு வரப்போகுது? அஞ்சலி அம்மாள் வச்சிருக்கோம், அது அந்த அஞ்சலி அம்மாள் வச்சு ஓட்டுவோம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பறையர் ரோட்டு தானே, கடைசியா பார்த்துக்கலாம். கடலூரை விடு. கடலூர்ல போய் யாரா பேசுவார்? வல்லாரை பத்தி பேசுவாரா அவரு? கடலூர் போய் பேசுவாரா? சொல்லுங்க நீங்க. வடலூர் போவாரா அவரு? சத்யநாராயண சபைக்கு போவார் அவரு? வல்லாரை பத்தி பேசுவார்? பேச மாட்டார்ல. வல்லாரை போக சொல்லுங்க பாப்பா. தைரியமான ஆளா சவால் வரும் இந்த வீடியோ மூலியமா விஜய்க்கு. நீ தைரியமான ஆளா இருந்தா வடலூருக்கு போற, சத்யநாராயண சபைக்கு போற, வள்ளலார்கிட்ட போய் நீ வள்ளலார் கொள்கை நீ பேசிரு பாப்போம். நீ பேசிரு பாப்போம். இதை மட்டும் நீ பேசிரு. சேலஞ்சு தாவேகா குறிகளுக்கு இதை மட்டும் நீ பேசிரு, பாத்துறேன் நான். போக மாட்டேன். இதற்கிடையே இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, அஜிதா வந்து குறிப்பா தூத்துக்குடி சார்ந்தவர் தெரியும். முதல்ல வந்து என்ன சொல்றது, அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டார். மாநில பொறுப்பும் கொடுக்கல, மாவட்ட பொறுப்பும் கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல. அந்த விரக்தியில் இன்னைக்கு வந்து திமுகவில் போய் சேருவதாக தகவல் வெளியாகி கிட்டத்தட்ட அது உறுதியாகிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க தோழர். சும்மா கிடையாது, பல லட்சம் பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க விஜய் கட்சிக்கு. அவ்வளோ டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்கள வந்து அப்படியே கழட்டி விட்டாங்க கட்சியில். ஜாதி ரீதியாக பல ரீதியாக ஒடுக்குறான். இப்போ பெண்ணு அடுத்து வசூலை போட்டாப்புல புஷியானந்து விஜய் எல்லாம் வசூலை போட்டாங்க. தாவேகள் அந்த பொம்பளை வச்சு, அஜிதா வச்சு இப்போ கழட்டி விட்டாங்க. யூஸ்லெஸ் அவ்வளோ தூக்கி போட்டாங்க. இப்போ அவங்க கத்திட்டு கிடக்காங்க. அவங்க சீட்டு கேட்டாங்க, தரலை. அதுதான் நான் சொல்கிறேன். தாவேக்கால பொருள், பணம், ஜாதி, இனம், மதம் எல்லாம் விளையாடுது. இதை செய்து நீங்கள் மறந்துடாதீங்க. தாவேக்காவே அப்படிப்பட்ட ஒரு கூடாரம் தான். வர்க்கங்கள், ஜாதிகள், ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமை எல்லாம் தாவேக்காவுக்குள்ள இருக்கு. அதுதான் நான் ஒரே கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன் பல நேர்காணல்ல. பட்டியல் சமூகத்துக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு எஸ்சி எஸ்டிக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பெண்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு நான் கேட்குறேன். வண்ணாருக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு, கோயவருக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நரிக்கோருக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பின்தங்கிய சமூகத்துக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு, கீழான நிலையில் வாழக்கூடிய விளிம்பு நிலை சமூகத்துக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஏழைகளுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்தா அது எல்லா கட்சியுமே அப்படி கொடுத்துருக்கு. அப்படி சொல்லாதீங்க. மற்ற கட்சிகள் கூட சமூக நீதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இந்த அவினாசியில் கொடுத்துருக்காங்க திமுக, அருந்ததி சமூகத்தை கொடுத்துருக்காங்க. பட்டியல் சமூகத்துக்கு திமுக நிறைய சீட்டு கொடுத்துருக்கு. மாற்றுக்கிறதுக்கு அதிமுகவும் கொடுத்துருக்கு. இப்போ மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க வந்து ஏழைகளை கொடுத்தீங்களா, எளிய மக்கள் கொடுத்தீங்களா தாவேக்கால? நான் கேட்குறேன். சரிங்க, திமுக அதிமுக பணம் படைத்த கட்சின்னு வச்சுக்கோங்க. நீ தானே பேசுற எல்லாருக்குமான கட்சின்னு. நீ வாய்ப்பு கொடுத்தியா? 50% கொடுத்தியா பெண்களுக்கு? நான் கேட்குறேன். பழங்குடியின பட்டியல் சமூகம் நீ உதகமண்டலம் இருக்குல்ல, ஊட்டி நீலகிரி பகுதியில் யாருக்கு நீ சீட்டு கொடுத்துருக்க? சொல்லுங்க நீங்க, சொல்லுங்க நீங்க. நீ அதான் சொல்றேன்ல, இது வந்து என்னன்னா சீமான் இன்னொரு வருஷம் தான். சீமான் அவர் தான் மோதி. மயிலாப்பூர்ல பார்ப்பனர் சீட்டு கொடுத்துருக்கல, எது சீட்டு கொடுத்த மயிலாப்பூர்ல? வெங்கட்ராமன் யாரு? சொல்லுங்க நீங்க. அது ஒரு சொந்த பிரச்சனை ஓடிட்டு. பெரியார் கொள்கை எதுக்கு பேசிட்டு இருக்க? அப்ப வெங்கட்ராமன் ஒய்ஃப் விட்டு வந்துட்டா, ஒய்ஃப் தான் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல. நீ வந்து பெரியார பேசுற எதுக்கு பார்ப்பனர் சீட்டு கொடுக்குற? பார்ப்பன எதிர்ப்பு தானே பெரியார் கொள்கை. ஏன் கொடுக்குற சீட்டு? பார்ப்பனியத்தை இருக்கிறதுல பார்ப்பனர் இருக்கிற அவரு. பார்ப்பனியத்தை பார்ப்பனர்கள் என்ன எல்லாமே ஒண்ணுதான். என்னைய பொறுத்தவரை இந்த நவீன காலத்துல அப்படிதான் பாக்குறேன். அவங்க மாற மாட்டாங்க. அவங்க அங்கீகரிக்கிறேன் உங்க கட்சியில எல்லாத்தையும். ஆர்எஸ்எஸ் காரன் உங்க கட்சியில வச்சிருக்கல. வெங்கட்ராமே ஆர்எஸ்எஸ் காரர் தோழர், ஆர்எஸ்எஸ் காரர், பார்ப்பனியம் உள்ள பார்ப்பனர். அப்படிதான் நான் பாக்குறேன் வெங்கட்ராமன். அதெல்லாம் எதிர்க்கிறேன் நான். அப்போ உங்க கட்சியிலே பார்ப்பனியம் இருக்கு, உங்க கட்சியில சனாதன தர்மம் இருக்கு, உங்க கட்சியில ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கு. ஏழைக்கு சீட்டு கொடுத்துருக்க நீ, ஏழை எளிய மக்கள் சீட்டு கொடுத்து. ஆனால் இந்த சீட்டு, இந்த கன்னியாகுமரி சீட்டு பொறுத்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுவரை அவர் வந்து பிரச்சாரம் பண்ண ஏரியாக்கள்ல நேற்று காரைக்குடி போகும்போது கூட சைக்கிளில் போனார், ரோட்டில் போனார், ரோட் ஷோ பண்ணார். ஆனால் ஒரு வார்த்தை பேசலை. அது கூட ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசாமல் போயிட்டாரு. பேசாமல் போனது யார் காரணம் கேட்டால் அது ஸ்டாலினாக ஒரு சின்ன பொண்ணு சொல்லியிருக்குன்னு வச்சுங்களேன். அது விடுங்க. இந்த முறை கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 4 வேட்பாளர் நினைக்கிறேன். 4 வேட்பாளருமே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி கையை தூக்கி முதல் முறையாக வேட்பாளரை வந்து தன் வேனில் ஏற்றி அறிமுகப்படுத்திருக்காரு இல்லையா? கொஞ்சம் ஒரு இது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. இல்லை ஏன்னு கேளுங்களேன். நான் தான் சொல்கிறேன், இந்த நபர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. காரைக்குடியில் இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பட்டியல் சமூகம், எஸ்டி எஸ்சி கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதனால பேசலையா? அதனால நான் பேசலை. கன்னியாகுமரி ஒரு வழியே கிடையாது, பேசியே தீரணும். ஏன்னா உடைக்கணும் ஓட்ட. நான் தான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி, அமித்ஷா, விஜய் எதுக்கு இறக்கி விட்டுருக்காங்கன்னா இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பட்டியல் சமூகம், ஓபிசி, எஸ்சி எஸ்டி, ஏழை எளிய மக்கள் ஓட் பேங்க்கு, பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இந்த ஓட்டை ஃபுல்லாக உடைக்கணும். திமுக போகிற ஓட்டை உடைச்சு பெரிய ஸ்பாய்லர் மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க களத்தில். இதான் உண்மை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க.
நீங்க நல்லா பாருங்க, இந்த நபர் வந்து சென்னையை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு, கன்னியாகுமரி பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு, இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாழக்கூடிய பகுதியில் ஃபுல்லா பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இல்ல கன்னியாகுமரி வேணா பேசியிருக்காரு இல்லையா? அதான் நான் சொல்றேன், காரைக்குடியில பேச மாட்டாரு. எதுக்கு பேசி என்ன யூஸ் இருக்கு எனக்கு? இது பர்டிகுலரா வந்து கன்னியாகுமரி பேசுறதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கா? நான் வந்து RSS பாஜக 2000 கோடி வாங்கியிருக்கேன். ஏன் அசைன்மெண்ட் இந்த ஓட்டை உடச்சு கொடுக்கணும்? திமுகவுக்கு போகக்கூடாது இந்த ஓட்டு. எது இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இந்த ஓட்டு போகக்கூடாது. சீனியர் சிட்டிசன் எல்லா ஓட்டு போகக்கூடாது. அடல்ட் ஓட்டு போகக்கூடாது திமுகவுக்கு. அதை உடைக்கணும். தான் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட். 1000 கோடி கொடுத்து இறக்கி விட்டுருக்கேன். ஆமா, அது ஓப்பன் குற்றச்சாட்டு வைக்கிறேன். பகிரங்கமா மறுக்க சொல்லுங்க. விஜய் தைரியமா இருந்தா தாவேகாரனை மறுக்க சொல்லுங்க. உடைக்கணும் இந்த ஓட்டெல்லாம். அதோ கன்னியாகுமரி இருக்காங்க, அங்க போய் நான் பேசுவேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி இருக்காங்க, போய் பேசுவேன் நான். கடலூர் இல்ல நான் போக மாட்டேன். கடலூர்ல இல்ல நான் போக மாட்டேன். காரைக்குடி இல்ல போக மாட்டேன். காரைக்குடி பெரும்பான்மை செட்டியார் சமூகமா இருக்கு, ஓபிசியா இருக்கான், முக்குளத்தூர் சமூகமா இருக்கான். அங்க எதுக்கு பேசணும்? போட்டா போறேன் அப்படிதான் இருப்பேன் நான். ஒரே டார்கெட் சிறுபான்மை ஓட்டு மட்டும் தான். ஆமா தோழர், சிறுபான்மை ஓட்டு எவ்வளவு பெரிய ஓட் பேங்க்? இஸ்லாமிய ஒரு 13 வைங்க, கிறிஸ்தவர் 7% வைங்க, 20%. பட்டியல் சமூகம் எவ்வளவு பெரிய ஓட் பேங்க்? பெண்கள் எவ்வளவு பெரிய ஓட் பேங்க்? மாணவர்கள் எவ்வளவு பெரிய ஓட் பேங்க்? இளைஞர்கள் எவ்வளவு பெரிய ஓட் பேங்க்? முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எவ்வளவு பெரிய ஓட் பேங்க்? அடல்ட் நிறைய பேர் சீனியர் சிட்டிசன் ஏமாந்து போய் உட்காந்துருக்காங்க விஜயை பார்த்து. அப்ப அவங்க ஓட் பேங்க் எவ்வளவு பெரிய ஓட் பேங்க்? திமுக இந்த ஓட் பேங்க் போக கூடாதா? உடப்பேன் நான் அந்த ஓட்டை. உடச்சா நான் என் பக்கம் திருப்பிக்குவேன். நான் அப்படின்னா வந்து பாஜகவும் அதிமுகவும் ஏதோ பிரார்த்தனை பண்ணி கூட. ஆமா, அவரே சொல்லிருக்காருல்ல, அத்வாலே ஆல்ரெடி சொல்லிருக்காருல்ல, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு வர முடியாமல் போனா கூட தாவேக்கான உதவியுடன் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்க பிளான் என்னன்னா இவங்க ஒரு 30 அடிப்பாங்க, 30%. அதிமுகவும் பாஜகவும் 30, இவர் ஒரு 17, 20, 8, 50% ஆட்சி அமைச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க? அப்படிதான் பிளான் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அதான் நான் சொல்றேன்ல, பெரிய சதி நடக்குது. எலெக்ஷன் கமிஷன், EVM. நீங்க தயவு செய்து நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. IPS மாற்றப்பட்டிருக்காங்க, IAS மாற்றப்பட்டிருக்காங்க, DGP மாற்றப்பட்டிருக்காங்க, சென்னை போலீஸ் கமிஷனர், சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலர் எல்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. அப்ப மே 4ஆம் தேதி ஏதோ ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுது, எதுக்கோ தயாராயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, RSS பாஜக, மோடி, அமித்ஷா, ஒன்றிய அரசு எதுக்கோ தயாராயிட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் கூட நடக்கும் சொல்ல முடியாது, நேரமே நடக்காது, பின்வாசல் வழியா சதி வழியா நடக்கும். நான் ஓப்பனா பகிரங்கமா எச்சரிக்கை விடுறேன். நான் எதுக்கோ தயாராயிட்டு இருக்காங்க, நல்லா தெரியுது எனக்கு. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் அப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்பட்டதே கிடையாது. ஏன் மாற்றுறாங்க? இப்ப விஜய் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க? அதிமுக பாஜக ரொம்ப கூலா இருக்காங்களே, பயமே இல்லை, ரொம்ப ஜாலியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க. அமித்ஷா மோடியும் தைரியமா இரு, நீ பிரச்சாரத்தை மட்டும் நீ பாரு, ரிசல்ட் நாங்க பாத்துக்கிறோம். இதான் நடந்திருக்கு, இதான் உண்மை, இதான் உண்மை. ஏதோ பண்ண போறாங்க. தயவு செய்து ஓட்டு பூலிங் பூத், ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், தயவு செய்து RSS பாஜக அதிமுக போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும், தமிழ்நாடு முழுக்க 236 தொகுதியிலையும் திமுக காரங்க அலர்ட்டா இருங்க. மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தோழர்கள் அலர்ட்டா இருங்க. அம்பேத்கர், பெரியார், மார்க்சிஸ்டுகள் அலர்ட்டா இருங்க. ஏதோ பண்ண போறாங்க தமிழ்நாட்டில், நல்லா தெரியுது எனக்கு. என்னமோ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. விஜய் வச்சு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நீ வந்து எலெக்ஷன் அப்ப தனியா நில்லு, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எங்க கூட வந்துரு, NDA ஆட்சி அமைச்சிருவோம், நீ டெபுட்டி சிஎம் தான். விஜய் இதான் நடந்திருக்கு, என்னமோ டீலிங் பண்ணிருக்காங்க. அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு கன்னியாகுமரி பேச்சு. ஆமா, நீங்க நல்லா பாருங்க, இந்த நபர் வந்து பாருங்க, கடலூர் போக மாட்டாராம். 2 வாட்டி பெர்மிஷன் கொடுத்தும் முடியாதுன்னு சொல்லுவாராம் கடலூர்ல. ஆனா மத்த எல்லா மாவட்டம் போறான். நீ வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் போவார் பாருங்க, நீ வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் போவார், மதுரைக்கு வருவார். இந்த மாதிரி எங்க இஸ்லாமிய, கிறிஸ்தவன், பட்டியல் சமூகம், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், சீனியர் சிட்டிசன் ஓட்டு எங்கெங்க அதிகமா இருக்கு அங்க போய் இருந்தாலும் போவேன், மற்ற இடத்துக்கு இருந்தாலும் போக மாட்டேன். அதான் மக்கள் சைக்கிள் ஓட்டிருக்காரு. அதுதான் தோல, இது எல்லாமே சீன் டிராமா. RSS பாஜக ஸ்கிரிப்ட் நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். பெரிய சரித்திரம் தீட்டுறாங்க. நீங்க எடப்பாடியில அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நீங்க பாருங்க, நீங்க அதிமுக அவ்வளவு ஜாலியா இருக்காங்க. ஏன்னா சொல்லிட்டாங்க, நாங்க ஏதோ பண்ண போறோம், நீ இது ஒன்றும் இல்லை, பிரச்சாரத்தை மட்டும் பாரு, ரிசல்ட்டை நாங்க பாத்துக்கிறோம். நான் பகிரங்கமா எச்சரிக்கை வரேன் திமுகவுக்கு. அலர்ட் ஆயிக்காங்க திமுக. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக நிர்வாகிகள், திமுக கட்சிக்காரன் தொண்டை, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், அதிமுக எல்லாருமே அலர்ட் ஆயிருங்க. தயவு செய்து CPI, CPM எல்லாருமே ஏதோ நடக்க போகுது. மே 4ஆம் தேதி பெரிய கூத்து நடக்க போகுது. எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அங்க இருக்க அதிகாரிகள் தூக்கி இங்க போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? ஏன் தமிழ்நாட்டில் அதிகாரி இல்லையா? ஏன் தமிழ் அப்பாயின் பண்ண மாட்டீங்களா? DGPயா? ஏன் தமிழ்லே கிடையாது சீஃப் செக்ரட்டரி ஆக்குறதுக்கு? எல்லாம் வட இந்தியா ஆக்குறவங்க. இன்னைக்கு டேவிட் ஆசிர்வாதம் விடுபடுத்து போயிட்டாரு. ஆமா, பாருங்க நீங்க என்ன பண்றாங்க. அது உடனடியா இமிடியட் எக்ஸிகியூஷன். ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட அடுத்த ஒரு 24 நேரத்துக்குள்ள உடனே சார்ஜ் எடுக்கணும். அவ்வளவு பதட்டம் எதுக்கு உங்களுக்கு? அவ்வளவு அதிரடியா மாற்றங்கள். அப்ப என்னமோ பண்ண போறாங்க. இது எனக்கு பேராபத்தா தெரியுது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு. நேர்மையா நீ மோது, தேர்தல் களத்துல கருத்தியல் ரீதியா மோது, பின்வாசல் வழியா வர நினைக்காத, பிராடுத்தனம் பண்ண நினைக்காத, மக்களுடைய வாக்குகளை திருட நினைக்காத.
மக்கள் பூதம், கோடிக்கால் பூதம் உன்னை சும்மா விடாது. ஆல்ரெடி எஸ்ஐஆர்ல 75 லட்சம் கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. போயிருக்கு. ஆல்ரெடி எஸ்ஐஆர்ல தூக்கிட்டான். ஒவ்வொரு தொகுதியிலுமே 1.5 லட்சம் ஓட்டு தான் இருக்கு. முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில 1,53,000 பேர் தான் ஓட்டு. எவ்வளவு போலிங் நடக்குது தமிழ்நாட்டுல எல்லா வருஷமும்? 70% தான் போலிங்கே நடக்குது. 70 79 அதெல்லாம் ரொம்ப அதிகம். 70% வச்சுக்கோங்க. எப்படி ஓட்ட பிரிக்க போறீங்க நீங்க? எத்தனை பர்சன்டேஜ்ல வந்து முதலமைச்சர் ஜெயிக்க போறாரு சொல்லுங்க நீங்க? 70 பேர் போலிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 70 எத்தனை பர்சன்டேஜ்? 1,53,000 70% எவ்வளவு? நீங்க அப்படி கணக்கு போடுங்க. தமிழ்நாடு முழுக்க 70% தான் போலிங். யாரு ஜெயிக்க போறா? தொங்கு சபை வரப்போதா? நான் சொல்றேன், எனக்கு இவிஎம் மேல இது எது மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. எலெக்ஷன் தேர்தல் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு. என்னமோ நடக்குது, தயவுசெய்து புரிஞ்சுக்குவோம். இதுக்கு மேல சொல்ல முடியாது. விஜய் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து RSS பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர். அதிமுக பிஜேபி ஒரு பிளான் வச்சிருக்கான், இத்தனை பர்சன்டேஜ் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான். 30 35 என்னமோ வச்சிருக்கான் கணக்கு. இவர் ஒரு 20 55 முடிஞ்சு தமிழ்நாடு அரசு. ஏன்னா நல்லா பாருங்க, 2024 தேர்தல் பல தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ் வந்துட்டான் பிஜேபி. வெரி நார்மலைஸ் பண்றான். கொள்கை எதிரின்னு சொல்லப்பட்டவர் போய் குடிச்சிருவாரா? விஜய் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, தத்துவம் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. ஓப்பனா நான் சொல்றேன், பணம் பதவி உலக இன்ப அதிகாரத்துக்கு விஜய் என்ன வேணாலும் செய்வார். இன்னொன்று நான் சொல்றேன், 2021 2024 இந்த தேர்தல் நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. பாஜக ஒரு நார்மலைஸா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வரான் உளவியலா மக்கள்கிட்ட. என்னன்னா, நாங்க பல தூரம் 2வது வந்துட்டோம்ல, அப்பே பண்ணிட்டாங்க, பல விளையாட்டு விளையாண்டாங்க எலெக்ஷன்ல இவிஎம்ல. அப்ப என்ன பண்றான்? நரேட்டிவ் செட் பண்றான். அப்ப என்ன பண்றான்? அப்படியே வந்து 2026 ஜெயிச்சிட்டோம் அப்படின்றான். ஏங்க நாங்க போன உடனே 2வது இடத்துல இருந்தோங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அப்பே எங்களுக்கு 12% ஓட் பேங்க் அண்ணாமலை இருக்கும்போது. பாஜக என்ன சொல்றான்? நோட்டா கீழே இருந்தோம், 3% வாங்கணும், 12% வாங்கிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ நாங்கள் 25% 30% வந்துட்டோம். இது என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? அப்படியே நார்மலாக அவங்க உளவியலை செட் பண்றான் மக்கள்கிட்ட. 2வது இடத்துக்கு வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஆட்சி அமைச்சிட்டோம், ஆட்சியை பிடிச்சிட்டோம். அப்படிதான் பண்றாங்க இவங்க. அதிமுக 100 சீட்டுக்கு மேல அந்த அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி வந்து கிராஸ் ஆயிடுச்சுனாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்து விட்டது. சங் பரிவார், சனாதன சங் பரிவார் கும்பல், RSS பாஜக பார்ப்பன கும்பல் கையில் ஆட்சி அதிகாரம் சென்றுவிடும். இதான் நடக்க போகுது. ஓகே, சொல்லக்கூடிய ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயத்தில் இதுவரை வந்த கருத்து கணிப்புகளையும் முற்றிலும் எதிராக இருக்கிறது. இந்த எச்சரிக்கையாக குறிப்பாக விஜயோட பிரச்சாரம் இருப்பதை அதோடு இணைச்சி பேசுறீங்க. அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரத்துக்கு பண்ணி நன்றி.